Hi friends, it's your Aariwingsworld. First of all, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and then ரெகுலர் வீடியோஸ் பார்க்கிறதுக்கு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கிராண்டான ஒரு ஸ்லீவ் பார்ட் வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலி இது ரொம்ப எமர்ஜென்சி பிளவுஸ். ஸோ நம்ம வந்து ரொம்ப ஷார்ட் டைம்ல ஒர்க் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ என்னால் இந்த டுட்டோரியல் கொடுக்க முடியல. பட் நான் சொன்னாவே உங்களுக்கு புரியக்கூடிய அளவுக்கு உள்ள டிசைன் தான். ஸோ கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கு மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் உங்களுக்கு டுட்டோரியல் வந்து கொடுக்க போறேன். ஸோ ஓகே, வாங்க அந்த பிளவுஸ் என்ன பிளவுஸ் அப்படின்னு வந்து பார்க்கலாம். வாவ், சூப்பர் கிராண்டான செம்ம அழகான ஸ்லீவ் பார்ட் பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக வந்து அப்படியே ராயலாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்களா. ஸோ இந்த டிசைன் வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். ஸோ இதோட ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ இன்ச் எடுத்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சுக்குள்ள ஸ்கேல் இருக்கு இல்லையா. ஸோ லாங் சைஸ் ஸ்கேல் இருக்கு இல்லையா. ஸோ லாங் சைஸ் ஸ்கேல் அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு கோடு, வச்சுட்டு ஒரு கோடு, வச்சுட்டு ஒரு கோடு, வச்சுட்டு ஒரு கோடு, சரிங்களா. ஸோ எப்பயுமே என்ன பண்ணியிருக்கேன் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஷார்ட் அதாவது இந்த கையோட லாஸ்ட்டில் வந்து நம்ம அந்த அக்குள் பகுதியிலேருந்து அப்படியே வச்சு நான் ஃபஸ்ட்டு லைன் மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் கூட ஸ்கேலில் கூட உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதுதான் வந்து ஸ்கேல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எப்பயுமே வந்து இந்த கீழே கிராஸ்லேருந்து அந்த மேல் அக்குள் பகுதிக்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் பண்ணிடணும். எப்பயுமே அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் செகண்ட் லைன் பண்ணணும், அதுக்கப்புறம் தேர்ட் லைன், அதுக்கப்புறம் இந்த லைன், அதுக்கப்புறமா மேலே இருக்கக்கூடிய லைன் வந்து நீங்கள் பண்ணணும், சரிங்களா. அதே மாதிரி இந்த எண்டிங்கில் இருந்து இந்த அக்குள் பக்கத்தில் வந்து ஒரு லைன் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் மேலே அப்படி ஒவ்வொரு லைனாக நீங்கள் வந்து செக்குடு வந்து பண்ணிடணும். ஸோ செக்குடு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கீழே ஜரியில் வந்து டபுள் கோட்டிங் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ டபுள் கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து 3 நம்பர் பீடில் ஃபஸ்ட் லைன் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்டோன் வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம். ஸோ செயின் ஸ்டோன் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் 3 நம்பர் பீட் வச்சு அழகாக வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம், சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் 4 நம்பர் பீட் வச்சு வரிசையாக ஒன்று வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸாக வந்து 5 நம்பர் பீட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வந்து ஓரளவுக்கு எந்த அளவுக்கு நம்மளால் ஒரு பார்டர் ஹைலைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்டர் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா செக்குடு. ஸோ நிறைய டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு செக்குடு எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணி நாட் பண்ணுங்கள். ஒன் சைடு மட்டும் ஃபஸ்ட்டு செக்குடு பண்ணுங்கள். இங்கே ஸ்டார்ட் பண்ணி நாட், இங்கே ஸ்டார்ட் பண்ணி நாட் பண்ணணும், இங்கே ஸ்டார்ட் பண்ணி நாட் பண்ணணும், இங்கே ஸ்டார்ட் பண்ணி நாட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி ஒன் சைடு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். ஸோ முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அனதர் சைடு வரணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த சைடு ஸ்டார்ட் பண்ணி இங்கே நாட் பண்ணணும், இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே நாட், இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே நாட், இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே நாட் பண்ணணும், இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே நாட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி இந்த சைடு ஃபுல்லாகவே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓரளவுக்கு நம்ம வந்து செக்குடு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னமும் உங்களுக்கு தெளிவாக புரியலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நிறைய செக்குடு டிசைன்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம், அதை பார்த்தா உங்களுக்கு புரியும், சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டோன் ஒட்டணும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு ஸ்டோன் வந்து ஒட்டிக்கிறணும். அதாவது அந்த செக்குடுக்கு இடையில 4 ஸ்டோன் வந்து 4 மூலையிலே ஒட்டிடணும். ஸோ வரிசையாக அந்த மாதிரி ஸ்டோன் ஃபுல்லாக வச்சு நீங்கள் காய வச்சுருங்க. காஞ்சதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ திலகம் ஷேப்பில் எப்படி வச்சு நம்ம வந்து கூர்மை இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ கூர்மையாக வந்து எப்படி வந்து சுகர் பீடில் வச்சு நாட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ரெண்டாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ணி நாட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி வரிசையாக ஒவ்வொன்றா வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அழகாக சூப்பராக இந்த மாதிரி ஃப்ளவர் மோட்டிவ் மாதிரி இருக்கும். அதே மாதிரி வரிசையாக நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி கிராண்டான ஸ்லீவ் பார்ட் வந்து ரெடி ஆயிரும். ஸோ ஓரளவுக்கு மைல்டான ரேஞ்சில் எனக்கு நல்ல ஒரு லுக், கிராண்ட் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டிசைன் நீங்கள் சூப்பராக சூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து மெரூன் கலர் சாரீ. ஸோ அதனால் நான் வந்து மெரூன் கலருக்காக நம்ம வந்து ஸ்டோன் வந்து வச்சு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சூப்பராக நம்ம ஒரு நல்ல ஓரளவுக்கு மீடியமான கிராண்டாக நம்ம வந்து நம்மளோட டிசைன் டக்குன்னு முடிச்சு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு டிசைன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம், சரிங்களா. ஸோ எனக்கு டைமிங் ரொம்ப ஷார்ட்டு. ஸோ இந்த டைமிங்கில் கண்டிப்பாக உங்களுக்கு நெக் வந்து நான் டுட்டோரியல் கொடுத்தே ஆவேன். ஸோ இது வந்து ஸ்லீவ் பார்ட்டுக்கு நமக்கு ஓரளவுக்கு நான் சொன்னால் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறனால நான் உங்களுக்கு சொல்லி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் நிறையா செக் டிசைன்ஸ் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அது மாதிரி நிறையா சூப்பர் டிசைன்ஸ்லாம் நம்ம டுட்டோரியல் கொடுத்துருக்கோம், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய எமர்ஜென்சி ப்ளவுஸ் வரும். ஸோ திருப்பி ரிப்பீட்டடாக வரும்போது நான் கண்டிப்பாக டுட்டோரியல் போடுறேன். ஸோ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ, பாய், ஹேவ் எ நைஸ் டே. ஸோ நாளைக்கு நம்ம சூப்பராக இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் பார்ட் வந்து பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக் பார்ட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு சூப்பராக வந்து கண்டிப்பாக டுட்டோரியல் கொடுப்பேன். ஸோ வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நாளைக்கு சூப்பராக மீட் பண்ணலாம். பாய், ஹேவ் எ நைஸ் டே. ஸோ கொஞ்சம் க்ளோஸ் அப்லேயும் காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பர் டிசைன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.